ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் திண்டுக்கல் ருசி. இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் ருசியில் ஒரு க்ரீமி ஒயிட் சீஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்த உடனே 200 கிராம் பாஸ்தா சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ பாஸ்தாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பாயில் பண்ணும்போதே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த உடனே பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஓட்டாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாஸ்தா ஒரு 7 மினிட்ஸ் அளவுக்கு பாயில் ஆனால் போதுங்க. இது பாயில் ஆகிட்டுருக்கணும். இப்போ சைடில் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு துண்டு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆன உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒன்றோட ஒன்று ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி எல்லாருமே மைதா தான் சேர்த்து செய்வாங்க. ஆனால் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ட்ரை பண்ணால் எப்படி இருக்குன்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டு ஃபைனலாக சொல்கிறேன். இப்போ 400 ml பால் சேர்த்து இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக கட்டியான மாதிரி இருக்குங்க. ஆனால் நீங்கள் நல்லா கைவிடாமல் கிளற அது நல்லா பாலோட மிக்ஸ் ஆயிரும். இப்போ உங்களுக்கு நான் கிளறும் போதே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு ஃப்ளேவருக்காக 4 கிராமை எடுத்து இந்த மாதிரி 4 சைடு குத்தி உள்ளே போட்டுடலாம். இதை நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி வெங்காயத்தில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுட்டு இறக்குற ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. இந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நம்ம இது சேர்க்குறோங்க. இது ரொம்ப முக்கியம் அப்படின்றது கிடையாது. உங்கள் வீட்டில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இந்த க்ரீம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், கட்டியும் இல்லாமல் இருக்கு இல்லைங்களா? இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்து ஓரமாக வச்சுட்டு இன்னொரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. ஆலிவ் ஆயிலும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது ஒரு ஃப்ளேவருக்காக. அது கூடவே சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது வதங்கின உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. ஒரு கண்ணாடி மாதிரி ஆன அப்புறமா நான் உரிச்சு வச்சுருக்கிற ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எந்த வெஜிடபிள் உங்கள் குழந்தைங்க லைக் பண்ணுவாங்களோ அதை சேர்த்துக்கோங்க. நான் கார்ன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துட்டு ஆரிகோனோ பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். இது இருக்கிற பாஸ்தாக்கு ரொம்ப ஹையஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு ஹை ஃப்ளேவர் தாங்க. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஃப்ளேவரபுளாகவும் இருக்கும். இப்போ நல்லா அது வதங்கின உடனே நம்ம பாயில் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கிற பாஸ்தாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்தா இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 4 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீமையும் இந்த பாஸ்தா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது க்ரீமை ஆட் பண்ணும்போது அடுப்பை ரொம்ப ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் போட்டு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப கெட்டி ஆகிடும். இப்போ நமக்கு மிக்ஸ் பண்ணி வச்சு ஃபைனலாக சீஸை திருவி மேலே சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட் பட்டர் எனக்கு பட்டர் பிடிக்குன்றதுனால ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க. ஹையாக இருக்குன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு க்ரீமி சீஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பாஸ்தா ரொம்ப டேஸ்டியாகவே இருந்ததுங்க. மைதாவுக்கும் கார்ன்ஃப்ளவருக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. இன்னும் ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு க்ரீமியாக ரொம்ப க்ரீமியாக கிடைக்காம இருந்தது. அது மட்டும்தானே ஒழிச்சு டேஸ்ட்டில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைங்க மைதாக்கும் கார்ன்ஃப்ளவருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான பாஸ்தாவை நம்ம வீட்டில் எல்லாருக்கும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்லுவாங்க, ருசியோ ருசி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.